நிச்சயமா சொல்ற, ரெண்டாவது வாழ்க்கை இன்னும் சில நாட்களில் நடக்க போகுது. ஒரே ஜென்மத்தில் 2 பிறவி நீங்க எடுக்கிறீங்க. கடவுளுடைய கணக்கு ரொம்ப விசித்திரமானது. கடவுளுடைய செய்தியோ அதை விட விசித்திரமானது. பல விஷயத்தை நம்பல, அதனால வாழ்க்கை இருட்டா இருக்கு. சில விஷயத்தை நாம சரி பண்ணிட்டா பல நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே நடக்கும். எப்பயும் சொல்ற, நல்ல விஷயத்தை மட்டும் தயவு செய்து நிறுத்தாதீங்க. கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்றத தாண்டி மாய வலையும் கஷ்டத்தை கொடுக்கும். உங்களை திசை திருப்ப, நீங்க திசை திரும்பிட்டீங்கன்னா அது பிடிச்சி கொண்டுடும். வாழ்க்கைன்றது வாழ்வதற்காக. உங்களை ஏன் படிச்சாங்க, எதுக்கு படிச்சாங்க? காரணமே இல்லாம படிச்சாரா? இல்லை. ஒரு சிறப்பான ஆட்டத்தை, ஒரு தொடக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், ஒரு குற்ற உணர்ச்சிகள் இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சிகள் என்னை போட்டு சாகடிக்குதுன்னு கூட இங்கே பல பேர் சொல்கிறீங்க. அதை ஓரங்கட்டி வைங்க. 2வது பிறவி, 2வது வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். கடவுளுடைய அனுக்கிரகம் அப்போ இல்லை. ஏன்னா அவ்வளவு பாவங்கள் செஞ்சோம், பாவங்களில் தொலைச்சோம். கடவுளுடைய அனுக்கிரகம் கிட்ட வருது. தோ கிட்ட கிட்ட இன்னும் கிட்ட. எங்கேயோ தூரமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அனுக்கிரகம் உங்கள் கிட்ட வந்து உங்கள் கைகளில் ஏந்தி நிற்குது. அப்போ சிறப்பான ஆட்டத்தை ஆடுவதற்கு உண்டான நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும். ஆனால் இந்த நேரத்தில் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா இந்த 2வது பிறவியும் இந்த 2வது வாழ்க்கையும் மறுபடியும் பிறவி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சோமோ அதை விட மோசமான கஷ்டத்தை அனுபவிப்பதற்கும் வாய்ப்புகள் 99% இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைய சிறப்பான ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, என்னுள்ள இருக்கக்கூடிய குழப்பங்களை, கஷ்டங்களை கடவுள் தீர்க்கணும். என்னுடைய மனசுல ஏற்பட்ட சங்கடங்களை தூக்கி எறியணும். வாழ்க்கையில உயர்வு பெறணும் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. இது எல்லாம் நடக்குமா, நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு தெய்வீக சிந்தனை அப்படின்றது இல்லாம இருக்குது. எப்போது பார்த்தாலும் கடும் கோபம், எரிச்சல். எவ்வளவுதான் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் கட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் அடிக்கடி நோயோட கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் இருக்கிறேன் அப்படின்ற சாய்ராமுக்கும் இந்த பதில், இந்த பதிவு பெரிய அளவில் உதவ போகுது. உங்களுடைய அடிப்படையான சில விஷயங்களை மாற்றுவதன் மூலம் நீங்கள் பெரிய லாபத்தை பெற முடியும் வாழ்க்கையில். உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ
அது நடந்தா எந்த மனநிலை இருக்குமோ அந்த மனநிலைக்கு இப்போ உங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. கனவுகள் நிறைய பேருக்கு நினைவு ஆகிறது இல்லை. ஆனா கனவுகள் நினைவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க நிறையவே இருக்குது. நமக்கு பாதை நிறைய இருக்கிறதால எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது தான் இங்க குழப்பம். பாதையே இல்லைன்னு சொல்லிட முடியாது. பாதை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பாதைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகள் இங்க இருக்குது. ஒரே ஒரு பாதை மட்டும் இருந்துச்சுன்னா பயணத்தை மேற்கொள்ளலாம். கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு. ஆனா இங்க பாதையோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்றோம், ஒரு பாதையில போறோம், பாதி நிறுத்துறோம், மறுபடியும் அடுத்த பாதை போறோம், பாதி நிறுத்துறோம், மறுபடியும் அடுத்த பாதை போறோம், பாதி நிறுத்துறோம். முதல்ல எங்க தொடங்கணுமோ மறுபடியும் அந்த பாதைக்கு வரும், மறுபடியும் முக்காவாசி தூரம் போறோம். இப்படி பாதையை மாறி மாறி பயணங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க லாபம் வருதுன்னு பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் நஷ்டமே நமக்கு வரதால, வயசும் நமக்கு முடிஞ்சதால இந்த ஜென்மத்தில் நாம வீணான பொழுதை நிறைய கழிச்சிட்டோம். வீணான போனதை சந்தோஷமா கழிச்சிருந்தா கூட பரவாயில்ல. வீணாகப்பட்ட காலங்கள் அத்தனையும் கண்ணீர் விட்ட காலங்களாகவே மாறி போயிடுச்சு. கெட்டவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் சந்தோஷமா வாழ்ந்தா போயிட்டான். ஆனா நல்லவனுக்கு தான் அந்த பிரச்சனை. ஏன்னா காலங்கள் வீணடிக்கப்பட்டதை தாண்டி அவன் கண்ணீரை விட்டது தான் ஜாஸ்தி. அப்ப கண்ணீரோடையே அவன் வாழ்ந்திருக்கான் அவன் இறப்பு வரைக்கும். அந்த நிலைமை இங்க வந்துடக்கூடாது அப்படின்றது தான் சாயப்பாவுடைய விருப்பம். அப்ப எந்த பாதையை சூஸ் பண்றது அப்படின்னு கேள்விகள் கேட்டா, எந்த பாதையில இறைவனுக்கு விருப்பமோ அந்த பாதையை நீங்க சூஸ் பண்ணி அந்த பாதையை பயணத்தை கடைசி வரைக்கும் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்க அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களோ சங்கடங்களோ வராது. கடவுளும் உங்களுடன் சேர்ந்து நடப்பார். கடவுளும் சேர்ந்து நடப்பார். இப்போ கடவுள் உங்க கூட இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கடவுள் உங்க கூட சேர்ந்து நடந்திருந்தா இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தொடர்கதையா இருந்திருக்காது. மனசுல ஒரு திடமான நம்பிக்கை, சந்தோஷம், ஒரு கண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம், மனதில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு எல்லாமே வெளியில வந்திருக்கும். அப்போ இது எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே பூத்து குலுங்குற மாதிரி ஒரு வாழ்க்கைய நீங்க இந்த மண்ணில் இந்த ஜென்மத்தில் வாழ்வீர்கள். அப்போ கடவுள் வழி எந்த வழி அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. இங்க எத்தனையோ மத நூல்கள் இருக்கு, நம்ம சச்சரித்திரம் இருக்கு, நம்ம பகவத்கீதை இருக்கு, நம்ம குரான் இருக்குது, நம்ம பைபிள் இருக்குது. ஸோ எந்த மதத்தில் இருக்கக்கூடிய நூல்களை வேணாலும் நீங்க படிக்கலாம். ஏன்னா அத்தனையும் கடவுள் சம்பந்தப்பட்ட செய்திகளே இங்கே இருக்குது. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? கோபப்படாத. கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிச்சிடு. கடவுள் என்ன சொல்றாரு? வெறுப்ப மனுஷங்க கிட்ட காட்டாத. இப்ப நம்ம என்ன பண்றோம், யாருக்கிட்டையாவது காசை கொடுத்துருப்போம், அந்த காசு திருப்பி கேட்கிறோம், அவங்க கொடுக்கல, என்ன செய்யறோம்? ஒன்று சத்தம் போட்டு அவமானப்படுத்தி வாங்குவோம், இல்லைன்னா மனசுக்குள்ள அவங்கள சபிப்போம். இந்த ரெண்டுமே கடவுள் வேண்டான்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த காசு உங்ககிட்ட இருந்திருந்தா, மருத்துவ செலவு நடந்திருந்தா என்ன செஞ்சிருப்ப? இப்பயாவது அந்த காசு வரும். ஆனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கட்டின பணத்தை நீ சரியானதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கவே முடியாது. ஒருவேளை சரி இல்லைன்னாலும் டாக்டர்ஸ் வந்து தரமாட்டாங்க. ஏன்னா பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டானது போயிடுச்சு.
அப்போ எந்த ஒரு விதமான வெறுப்பையும் மனுஷங்க கிட்ட காட்டாத, எப்பொழுதுமே சமாதானத்தோட இரு. சமாதானத்தோட இருக்க சொல்றாரு. குடும்பத்திலையும் சமாதானம் இருக்கணும், வேலை செய்யற இடத்துலையும் சமாதானம் இருக்கணும். இப்போ குடும்பத்தில் சமாதானமா இருக்க முடியல, ஏன்னா நாம ஒன்று நினைச்சா நம்ம லைஃப் பார்ட்னர் வேற லெவல்ல திங்க் பண்றார். நாம இரவுன்னு சொன்னா மனுஷன் பகலுன்னு சொல்றார், நான் கருப்புன்னு சொன்னா மனுஷன் வெள்ளைன்னு சொல்றார். இப்படிப்பட்ட ஏடாகுலமான மனுஷங்கிட்ட நான் எப்படிங்க வாழ்றதுன்னு சொல்லி நாம ரொம்ப நொந்து போறோம். உண்மைதான். இதன் மூலமா என்ன ஆகுது? அவங்க மேல கடுப்பு, வெறுப்பு, ஒரு சிறுத்தை மாதிரி சீரணும் போல இருக்குது நமக்கு. இதனால உங்களுக்கு ஆக்ரோஷம் பெருகுது, கோபம் அதிகரிக்குது, பழிவாங்கக்கூடிய விதமும் அதிகரிக்குது. லைஃப்ல நாம நிறைய நேரத்தை உங்களுடைய லைஃப் பார்ட்னரை நினைச்சே நாம வெறுத்து போயிடுறோம். அப்ப நிறைய நேரத்தையும் வீணாக்குறோம், கஷ்டத்தோட வீணாக்குறோம், கடினமான இதயத்தோட வீணாக்குறோம். இப்போ பல நாட்களை, பல நிமிஷத்தை, பல நேரத்தை, பல நொடியை நாம வீணாக்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ இவங்க கிட்ட எப்படி ஒரு சமாதானத்தை கடைபிடிக்கிறது? இதுதான் பெரிய கேள்வி. அவங்க கருப்புன்னு சொன்னா நீங்க கருப்புன்னு சொல்லிடுங்க, வெள்ளைன்னு சொன்னா வெள்ளைன்னு சொல்லிடுங்க. அப்படியான்னு சொல்லி ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிறதால உங்க வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரத்தை நீங்க சேமிச்சு வைக்கலாம். சேமிச்சு வச்ச நேரத்தை உருப்படியான காரியத்துக்கு நாம செலவு பண்ணலாம். அப்போ சண்டையும் சச்சரவும் இருக்கக்கூடிய இடத்துல கடவுள் இருப்பதில்லை. நீங்க நல்லவர்கள் தான். நீங்க பைக்ல போறீங்க, அப்போ நல்லா தான் போறீங்க, கரெக்டாக தான் போறீங்க, இண்டிகேட்டர் கரெக்டாக போறீங்க, ஹெல்மெட் கரெக்டாக போட்டிருக்கீங்க, ரொம்ப பர்ஃபெக்டா வண்டி டிரைவ் பண்றீங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ எதிரில் வரக்கூடிய மனுஷன் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டுனா அப்படின்னா அந்த வண்டி உங்க மேல இடிப்படும். அப்போ நான் சரியாதான் போனேன், எனக்கு அடிபட்டிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன்னா எதிரில் வரவன் சரியில்லை. அப்போ நம்ம கர்ம வினைகள் சில நேரத்தில் நமக்கு சாதகமா, பல நேரத்தில் நமக்கு பாதகமாகவும் இருக்கும். அப்போ நான் நல்லா தானே சொன்னேன், பட் அவங்க தப்பா சொல்றாங்க, அதை நான் ஏத்துக்கணுமா? நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சுங்க அப்படின்னா அது கடவுள் விரும்புறது இல்லை. கடவுள் விரும்புறது இல்லை. கடவுளுடைய கூற்றின்படி எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அப்போ உனக்குள்ள ஒரு சமாதானத்தை நீ அடையும் போது அந்த சமாதானம் மற்றவர்களுக்கும் ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு அவங்களையும் உன் கூடவே அழைச்சிட்டு போகுது. இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் பலர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. யார் யாரெல்லாம் எதிரானவர்களா இருக்கார்களோ அவங்க கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுங்க. கோபத்தை வெளிக்காட்டாதீங்க, உள்ளேயும் வச்சுக்காதீங்க. சில பேர் வெளியில தான் காட்டக்கூடாது, உள்ள வச்சுக்கலாம்ல, உள்ள வச்சுக்காதீங்க. உள்ள வச்சுக்கிட்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஆயிடும், அது ரொம்ப தப்பாயிடும். எல்லாமே ஹாப்பியா மூவ் பண்ணுங்க. இதை பாருங்க, கடவுளால் கொடுக்கப்பட்டது தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே. கடவுளால கொடுக்கப்படாதத மனுஷனால கொடுக்குறான் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நல்லதுன்னு சொல்லிட முடியாது. அவன் கொடுக்கறதுல நல்லதுல கூட பின்காலத்துல அது கெடுதலாகவும் மாறிடும். அப்ப கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்போ கடவுள் கொடுக்கணும், நாம பெறணும்னா கடவுளுடைய விருப்பத்தின்படியும் எனது விருப்பத்தின்படியும் வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கணும்.
இது வட துருவம், அது தென் துருவமாக இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே துருவமாக இருக்க வேண்டும். பகையாளிகளை கூட மன்னிக்க சொல்லியிருக்காரு கடவுள். பகையாளிகளை கூட பிரார்த்தனைகள் செய்ய சொல்லியிருக்காரு கடவுள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை காலவாரி விட்டவன், நம்மளை கோபமாக பேசினவன், நம்ம மேலே மண்ணை தூவி விட்டவன் எப்படிங்க மன்னிக்க முடியும் அப்படின்னு கேள்விகள் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஒன்றுமே செய்யாத என்ன குற்றவாளி கூண்டில் நிற்கிற மாதிரி கேட்க வச்சாங்க, என்னால் எப்படிங்க அதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி. நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி பாருங்க. இந்த விஷயத்தை கடவுள் விரும்பலை, அவங்கள எதிர்த்து பேசுறதுல கடவுள் விரும்பலை. அதனால கடவுளுடைய வழியில் போகும்போது அவர் சமாதானத்தோட போக சொல்றாரு, எதிர்வார்த்தைகள் பேச வேண்டாம்னு சொல்றாரு, அவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய சொல்றாரு. அதனால நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகமான மனநிலையில நீங்க இருந்து பார்த்து வாழும்போது தான் உங்க வாழ்க்கை எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு பொற்காலம் மிகுந்த வாழ்க்கையா மாற போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே வாழ்ந்து பார்க்காம நாம முடிவு பண்ணவே கூடாது. நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிதான் பண்றோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காமலே நம்ம கிடைச்ச மாதிரி இல்லை, இது தப்பு இது சரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சரியெல்லாம் தப்பாகுது, தப்பெல்லாம் சரியாகுது. மாறி ஒரு விஷயத்தை செய்யும் போது வாழ்க்கை என்ன ஆகும்? அதே போலதான் இருக்கும். எதை சரின்னு நினைச்சீங்களோ அது தப்பாக தான் இருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்தே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு எந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலையா? இன்னமும் நான் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்க பல பாதைகள் உங்களுக்கு இருக்குது. எந்த பாதையில செல்றதுன்னு தெரியாம ஒன்று போறீங்க வரீங்க, இல்லை போகாம அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கை ஓடுது, காலங்கள் ஓடுது, கருப்பு முடியெல்லாம் நரைச்ச முடி ஆயிடுச்சு. அன்னைக்கு கை கால் ஆட்டம் ஜாஸ்தி இருந்தது, இன்னைக்கு கை காலோட ஆட்டம் கூட குறையுது. ஏன்னா உடம்புக்கு அந்த வயசு ஆக ஆக எல்லோருக்கும் அந்த முதுமை வரும். போன வருஷம் இருக்கக்கூடிய ஓட்டம் இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஓட்டம் அடுத்த வருஷம் இருக்காது. அப்போ காலத்தை சரியா பயன்படுத்திக்கிறோமா, இல்லை இந்த காலத்தை மற்றவங்களுக்காக வீணடிச்சுக்கிறோமா? இதுதான் கேள்வி. அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களை நினைச்சு நீங்க எப்பயும் வருந்துறீங்கன்னா காலத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. காலத்தை வீணடிக்கிறவங்களுக்கு காலம் மிகப்பெரிய சாபத்தை கொடுக்கும். காலம் திருப்பி பதில் கொடுக்கும். நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், என்ன நீ பயன்படுத்திக்கல, என்ன நீ உதாசீனப்படுத்தின, என்ன வீணாக்குன அப்படின்னு சொல்லி காலம் கடும் கோபத்தில் உங்க கூடவே வந்து நிற்கும். அப்போ அந்த கோபத்தை தணிக்கவே முடியாது. அப்போ உங்க மேல அது ஒரு குற்றத்தை சுமத்துதுன்னா அது தண்டனைக்கு உரியதாகவே மாறுது. நீதிபதி குற்றத்தை இந்த மனுஷன் இந்த குற்றத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனையை நீதிபதி கொடுத்தே ஆகணும். ஸோ காலமும் இங்க நீதிபதியா மாறுது. ஏன் என்ன சரியா பயன்படுத்திக்கல? இத்தனை வருஷங்கள் நீ ஏன் கண்ணீர் விட்ட, ஏன் கதறின, உனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணதை ஏன் திருப்பி வரவழைக்கணும்னு சொல்லி ஒத்த காலில் நீ நின்ன. உனக்கு கொடுக்கப்பட்டது மறுபடியும் எடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதும் கடவுள், எடுக்கப்பட்டதும் கடவுள். அப்ப எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் புதுசா எதையுமே உங்ககிட்ட கொடுக்க முடியல. அப்ப எப்படி என்கிட்ட இருந்த இது போச்சு அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு உக்காந்துட்டா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடுது. அதை ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடுது. ஸோ 10 வருஷம் எதுவுமே பண்ணல. 10 வருஷம் எதுவுமே பண்ணல. உங்க தனிமை உங்களை கொல்லுச்சு.
உங்கள் தனிமை எப்படி இருக்கணும் தெரியுமா? வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு விஷயத்தை செய்வதற்காக அந்த தனிமையை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஆனால் தனிமை உங்களுக்கு எப்படின்னா கொள்ளுச்சு. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் என்ன பண்ணிச்சு, உங்களை கிட்டத்தட்ட நடைப்பணமாக மாறிடுச்சு. ஒரு சின்ன கல், அதை கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வச்சு பார்த்தா அந்த கல் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அதே கல்லை கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கல் சின்னதாக இருக்கும், உலகம் தெரியும். அப்போ கஷ்டத்தை என்ன பண்ணுறோம், கண்ணு கிட்ட வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுட்டோம். நம்மளும் அசையலை, அந்த கல்லும் அசையலை. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ தான் தெரியுது, வாழ்க்கை வாழணும், வாழ்க்கையில் சாதிக்கணும். என்ன நான் அப்படி பண்ணிட்டேன், என்னோட எத்தனையோ கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்களே, அவங்களாம் முன்னுக்கு வரும்போது நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன், கடவுளே எனக்கு வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களை கடவுள் உருவாக்குறார். எந்த இடத்துல நீங்கள் போகணும், எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், வாழ்க்கைக்கு தேவையானவைகள் என்ன, அதை எல்லாத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ புரிய வச்சுக்கிட்டத நீங்க என்ன பண்ணணும், அதை பத்திரமா வச்சுக்கணும். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு பொக்கிஷம். ஒரு செய்தி அப்படின்றது உங்களுக்கு பொக்கிஷம். இன்னைக்கு செய்திகளும் தாராளமாக கிடைக்குது, அதனால அதுவும் மதிப்பில்லாம போயிடுச்சு. ஒருத்தர் சொல்ல, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு காலத்தில் லைப்ரரி அவ்வளவு கூட்டமாக இருக்குமா, அவ்வளவு கூட்டமாக இருக்குங்க. லைப்ரரியில் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. சில பேர் கீழே உட்கார்ந்து படிப்பாங்க, சில பேர் நின்றுக்கிட்டு படிப்பாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ தேவை, அவ்வளோ அறிவு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு யூடியூப் வந்ததால எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துடுச்சு. இன்னைக்கு யாராலையும் எதையுமே செய்ய முடியல, எல்லாமே இருக்குது, அப்புறம் ஏன் செய்யணும் அப்படின்னு. அப்போ அலட்சியப்படுத்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வியை கொடுக்குதுன்றது வாழ்க்கையோட பிற்காலத்தில் 70-80 நீங்கள் நொந்துக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு செய்திகளும் உங்களுக்கு முக்கியமானதுன்றதே உங்களுக்கு இப்போ வரைக்கும் படலை. ரைட், அன்பே சாயில் ஆடியோ வந்துடுச்சா? ஓகே, வந்துடுச்சு. அவர் கரெக்டாக 8 மணி 8:15 கொடுத்துட்றாரு. ஓகே, ரைட், நல்லா கரெக்டாக பண்ணுறாரு. ரைட், அதை கேட்கணும்ல, அது மெதுவாக கேட்டுக்கலாம். ஒரு 10-10:30 மணிக்கு கேட்க ஆரம்பிச்சா ஒரு 15 நிமிஷத்தில் நான் பேச அருமையான, அற்புதமான, அழகான ஒரு உற்சாகமான தூக்கம். நான் எதை பற்றி எல்லாம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். என்ன நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நான் தூங்க வைக்கிறேன் பாருங்க, உண்மையிலே சந்தோஷம். எனக்கு அப்பப்போ ஒரு தாட் வரும், நம்ம அம்மா நம்மளை தூங்க வைக்கிற மாதிரி நான் அம்மா மாதிரி இல்லை அப்பா மாதிரி இல்லை உங்கள் நண்பன் மாதிரி, மோஸ்ட்லி நண்பன் கிடையாது, அம்மா மாதிரி அப்பா மாதிரி தூங்க வைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம், அதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான தூக்கன்றது இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சாயிரம் சொல்கிறேன், 4 ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டும் தூக்கம் வரல. ஆனால் இப்போது இந்த பதிவுகள் கேட்டதுக்கப்புறம் அருமையான தூக்கம் வருது. நான் அதை கேட்டேன், நம்ம ஃபுல்லாக கேட்குறீங்களா இல்லை கேட்க தூக்கம் வருதா? ஐயோ தம்பி அப்பெல்லாம் இல்லைப்பா. அது கேட்கும்போது ரொம்ப உற்சாகமான மனநிலை இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிவிட்டு மறுபடியும் தப்பாக நினச்சிக்கூடாது. நாங்கள் சொல்லுங்கம்மா, நான் ஃபுல்லாக கேட்டுருவேன், மறுபடியும் பழைய ஆடியோ ஒன்று கேட்டு விட்டு அப்படி நான் தூங்கிடுவேன். நல்லாயிருக்கும், ஏதோ என் காதுக்குள்ளே என் மகன் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்வாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தவங்களை அவ்வளோ சீக்கிரம் குடும்பத்தில் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது நான் செஞ்ச புண்ணியம், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக நல்ல என்ஜாய்மெண்ட் தான். ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நொடி. எதையுமே நாம் முடிவு பண்ணுறது இல்லை, கடவுளால் முடிவு பண்ணப்பட்டது. என்னைக்கு என்னுடைய வழி அவருடைய வழியோட ஒத்து போகுதோ, அவருடைய வழி என் வழியோட ஒத்து போகுதோ, என்னைக்கு நானும் சாய்பாவும் ஒரு சமரசம் செய்து கொண்டு
வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தான். எந்த விதமான காத்து கருப்பு துக்கம் துன்பம் துயரம் அப்புறம் என்னது மாய வலை அந்த வலை மீன் வலை எந்த வலையுமே எது விரிச்சாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ மூஞ்சில எச்சு துப்புனாலும் ஒரே மாதிரி தான், மாலை போட்டாலும் ஒரே மாதிரி தான், மதிச்சாலும் ஒரே மாதிரி தான், மதிக்கலைன்னாலும் ஒரே மாதிரி தான். பேர் போயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் இல்லை, பேர் வந்துருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படவும் இல்லை. நம்ம கடமையை என்னவோ அதை சிறப்பாக செய்யணும். ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி கவலைப்படாது. மனசில் உற்சாகத்தை வச்சுக்கோ, மனசாட்சிக்கு கட்டுப்படு. தெய்வத்துடைய பாதை நம்ம பாதையாக நினச்சிக்கோ, அந்த பாதையில் பயணத்தை செய். வாழ்க்கை சூப்பராக செம்மையாக சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ லைஃப் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை ரொம்ப ப்ராடாக இருக்கும். அடிக்கடி நான் கொஞ்சம் தனிமையாக எடுத்துப்பேன். ஒரு 1 hour இல்லை 2 hours அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அது என்னமோ நினைக்குது, என்னமோ பண்ணுது, என்னமோ கொண்டு வருது, எதையோ கொண்டு வா. நான் உன்னை அடக்கிற மாதிரி இல்லை. உன்னை அடக்கிறது ஏன் சாயப்பா தான். அவர் அடக்கட்டும், நான் என்ன அடக்க போகிறேன்? என்ன சொல்லணும்னா என் கைகளில் ஒன்றுமே இல்லை. என் கையில் எந்த விதமான ஒரு வெயிட் ஒரு பாரம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கு, எல்லாமே சிறப்பாகவும் இருக்குது. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, மனசில் ரொம்ப துக்கம் இருக்கோ, எப்படி தெரியுதுன்னு. இல்லை நீங்கள் பயங்கரமாக சிரிக்கிறீங்களே. நான் ஒன்றே தான் சொன்னேன், துக்கமாக இருக்கிறவனும் சிரிப்பா, துக்கமே இல்லாதவனும் சிரிப்பா. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு. இல்லை உங்களை பார்த்தா சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தோணுது. அவருக்கு தெரியாது நம்ம அன்பே செயலாக இருக்குது. அப்போ சரி ஓகே. அப்புறம் மறுபடியும் ஒரு 1 hour பேசும்போது மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேங்க, உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை, எதையுமே நீங்கள் அழுத்தத்தை வச்சுக்கல, எல்லாமே ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர் அப்படின்னாங்க. பட் என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளோதான். என்ன துன்பம் என்ன பெருசாக வந்துட போகுது, கடவுளை தாண்டி எவன் என்னத்தை செஞ்சிடுவான். இதுதான் என்னோட அதிகபட்ச இது. என்ன பெருசாக நம்மளை என்ன யார் ஆட்டி படைப்பாங்க? எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தாச்சு, எவ்வளவோ விஷயத்தில் நம்ம ஏமாந்தும் இருக்கோம், கண்ணீர் விட்டாச்சு, கதறியாச்சு. இனி என்ன? ஒன்றுமே கிடையாது. என்னைக்கு நம்ம கையை கடவுளோட கையில் ஒப்படைச்சிட்டோமோ அன்னைக்கே நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். அங்கே எந்த குழப்பமும் இல்லை, எந்த கண்ணீரும் இல்லை. குழப்பம் இருந்தால் தான் பயம், பயம் இருந்தால் தான் கண்ணில் கண்ணீர். ஆனால் இந்த கண்ணீர் எங்கே வருதுன்னா எமோஷ்னலாக கடவுளை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் பேஸ் பண்ணி சில கண்ணீர் வருது, அவ்வளோதான். அப்போ எல்லா விஷயமும் எளிதாக எடுத்துக்கணும் அப்படின்னு இங்கே எல்லா மனுஷங்களும் நினைக்கிறோம், ரைட்டா? ஆனால் அது எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவே இல்லை. கடந்து போ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் கடந்து போக முடியல. ஆனால் கடந்து தான் போகணும்னு ஒரு இடத்துல உன் மனசு உன்னை நிர்பந்தப்படுத்தும், அப்போ நம்ம கடந்து போயிடும். இப்போ கடந்து போக முடியலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம், அதை மனசில் அப்படியே விட்டுருங்க. மனசில் ஒரு விஷயத்தை நீங்கள் திணிச்சாதான் அது எதிர்வினையை கொடுக்கும். ஆமாம், ஒரு சோகம் நடந்தது, எஸ், என்ன கொஞ்சம் நல்லா சரியாயிடும். இப்படி உங்களை உற்சாகப்படுத்திக்கோங்க. இல்லை இது ரொம்ப தப்பு, இப்படியே இருந்தால் என் வாழ்க்கை எப்படி போகிறதுன்னு மனசுக்கு அதை அழுத்தத்தை ஏற்படுத்திட்டா அந்த கஷ்டங்கள் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு இந்த கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா என்னைக்கு திருமண பந்தத்துக்குள்ளே உள்ள வராங்களோ அன்னைக்கே அவங்களோட வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் ரொம்ப கசப்பையும் ரொம்ப எரிச்சலையும் ரொம்ப வெறுப்பையும் கொடுக்குது. கரெக்டு தானே? எஸ், கொடுக்குது. அப்போ இதை கடந்து போகணும்னு நினைச்ச 40-45 வயசாகிடுது. அவங்களுக்கு பையனோ பொண்ணோ ஒரு 20 வயசை தாண்டும் போது தான் அதை ஏற்றுக்கிறாங்க.
ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மடங்கு உயர்ந்திருப்பாங்க. செல்வாக்குலேயோ, புகழிலேயோ, அமைதியிலேயோ, ஹாப்பினஸ்லேயோ. பட் இதை கடக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகுது. அப்போது நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை மைண்டுக்குள்ளே நினச்சிக்கோங்க, கடக்கிறது கஷ்டம்தான், ஆனால் கடந்துருவோம். எஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அது எளிதாக்க முயற்சிகள் செய்யுங்க. உங்கள் மனதை லேசாக்குங்க. உங்கள் முகம் இறுக்கமாக இருந்தால் உங்கள் மனசு இறுக்கமாக இருக்குது. உங்கள் முகம் பரவச நிலையில் இருந்தால் உங்கள் மனசு லேசாக இருக்குது. அவ்வளோதான். சில பேர் சொல்லுவாங்க, தியானம் செஞ்சும் என்னுடைய ஃபேஸ் ரொம்ப இதாக தான் இருக்குது. தியானம் ஓகே, நல்ல ஒரு பவர்ஃபுல் டூல். மனசை ஒருங்கிணைக்கிறதுல, கவனத்தை வைக்கிறதுல ரொம்ப சுத்தம். ஆனால் அது தியானம் செய்கிற அளவுக்கு மனசை ரெடி பண்ணணும்ல. அந்த மனசு தானே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இங்கே நிற்குது. அந்த தான் ப்ராப்ளத்தையும் கொடுக்குது. அப்போ மனசை லேசாக்குங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, உங்களுக்குள்ள பேசுங்க, தாராளமாக பேசுங்க. யாரும் எதுவும் தப்பால நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க. உங்களுக்கு எந்த பிடிச்சமான வேலை இருக்கோ அதை செய்யுங்க. நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல பாட்டு கேளுங்க. டான்ஸ் பிடிக்குமா டான்ஸ் ஆடுங்க, கார்டன் பிடிக்குமா கார்டன் சரி பண்ணுங்க. எல்லாமே ஒரு வேலைகள் செய்யும்போது மனசில் ஒரு விதமான கஷ்டங்களும் வெளியில் போகும். ஆனால் எனக்கு கஷ்டம் இருக்குது, ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அத்தனை கஷ்டங்களும் புதுசு புதுசாக பிறக்குது. எப்பெல்லாம் மனசு பாரமாக இருக்குதோ ஒன்றும் அப்பெல்லாம் பேசுங்க, மனசுக்குள்ளே பேசுங்க. இல்லை கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, கண்ணாடி முன்னாடி சிரிங்க. அழுவுறத கூட அழுதுருங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சோகத்தில் இருந்து நான் வெளியில் வர்றதுக்கு தினமும் ஈவினிங் 1 மணி நேரம் கண்ணாடி முன்னாடி நான் அழுதே ஆகணும்னு சொல்லி தீவிரமாக இருந்து நான் பயிற்சி பண்ணேன். ஃபஸ்ட்டு பிளான் பண்ண உடனே நிறைய அழுத, அடுத்த பிளான் பண்ணும்போது 3/4 அழுத. நான் 7 நாள் அழுவணும். 3ஆவது நாள் பாதி அழுத. அழுது முடிச்சதுக்கப்புறம் இடத்துக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஆனால் அழுது தான் ஆகணும். 6ஆவது நாள் அழுவுறதை நான் பார்த்தாவே பயந்துட்டேன். ஒருவேளை அந்த பயிற்சி நான் செய்யலைன்னா அந்த 7 நாள்ன்றது 70 நாளாக மாறி இருக்கும். அப்போ என்ன ஆகுது, 7 நாள் நான் வீண் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் அதை மீதி இருக்கிற 63 நாளை நான் மிச்சப்படுத்தினேன். ரைட்டா? 7 நாளில் அழுக. நான் ஒருவேளை அந்த 7 நாள் அழுவலைன்னா 70 நாள் அழுதுருப்பேன். அப்போ 70 நாள் எனக்கு பாடா போயிருக்கும். ஆனால் பாடா போன நாட்களோ ஜஸ்ட் 7 days, கெயினான நாட்களோ 63 நாட்கள். சில விஷயத்த நாம் கம்பல் பண்ணும்போது நமக்கு வெறுத்து போயிடும். என்னடா இது படுப்பு, நம்ம வயசில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் என்னென்னமோ சாதிக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான மனப்போராட்டங்கள் அத்தனைக்கும் நாம் நினைச்சா இந்த நாளே சரி பண்ணலாம். பெரிய விஷயமே இல்லை. நம்மளுடைய பாரங்கள் குறைந்ததாக நினைக்க வேண்டும். பாரங்கள் முழுவதுமாக தீர்க்கப்பட்டது அப்படின்னு நினைக்க வேண்டும். கடவுளுடைய கருணையும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் எனக்கு முழுவதுமாக இருக்குது என்று நம்ப வேண்டும். எந்த காரியத்தை கொண்டும் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதை நிறுத்திடாதீங்க. காரியத்தில் பின்வாங்காதீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கடவுளுடைய வழிகளில் நடக்கிறத மட்டும் மறக்காதீங்க. ஏன்னா ஒரு சில மாய வலை உங்களை விரிக்கும். கஷ்டத்தை கொடுக்கும்போது உங்களுடைய மனசை அது மாற்றும். அந்த மனதை மாற்றி உங்களை வேற ஒரு வழிக்கு அழைச்சிட்டு போகும். அந்த வழி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஹா, எப்பேற்பட்ட வழி, எவ்வளவு கஷ்டங்களை அந்த வழியில் அனுபவித்தோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் இந்த வழியில் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும்.
அது காட்டியும் கொடுக்கும். ஆனால் அந்த வழி கடவுளுக்கு பிடிக்காத வழியாக தான் இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் போக போக அது கடவுளுக்கு பிடிச்ச வழின்னு நீங்களே நினச்சி செயல்படுவீங்க. இதெல்லாம் தான் பெரிய கஷ்டம், இதெல்லாம் தான் பெரிய துயரம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒரு அடியிலையும் ஒரு கன்னி வெடி இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. கரெக்டாக காலை பார்த்து வைக்கணும், இல்லைன்னா அந்த வெடி வெடிச்சிடும். உயிர் போனால் பரவாயில்ல, உயிர் போகாது. உயிர் போகிற மாதிரி வாழ்க்கை மாறிடும். கடைசியில் உயிரே போனால் பரவாயில்லையே அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வழியை அது ஏற்படுத்திடும். அதனால தான் சொல்கிற, கச்சிதமாக செயல்படுத்தணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார். ஆனால் அது சரியான வாழ்வாக இருக்கா, இல்லை அது மோசமான வாழ்வாக இருக்குதா அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில்கள் உங்கள் மனசில் இருக்குது, அது ஆழமாக இருக்குது. அதை முழுவதும் கேட்டு பார்த்தாதான் அதில் இருந்து ஒரு நல்ல புரிதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. அந்த பதிவை கேளுங்க. அதே போல் நேற்று மதியம் கொடுத்த பதிவுமே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை எங்களுக்கு அது ஏற்படுத்துது. ஒரு நல்ல வாய்ப்புகளை நாங்கள் நிறைய பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. குற்ற உணர்வுகள் இருக்கட்டும், அதை ஓரம் கட்டிடுங்க. இனி அதையே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் சாய்ப்பாட விருப்பம். ஸோ மறு வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க, மறு ஜென்மத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. என்னோடய வாழ்க்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு. அந்த மனுஷன் இறந்துட்டான். அதுக்கப்புறம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை வேறு வேறு. இந்த மனுஷன் இதே ஜென்மத்தில், இதே ஜென்மத்தில் நான் 2வது பிறவி. ஒரு ஜென்மத்தில் ஒரு பிறவி தானே, ஆனால் எனக்கும் ஒரே ஜென்மத்தில் 2வது பிறவி. இது இங்கே நீங்கள் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், இது 2வது பிறவி ஒரே ஜென்மத்திலே நடக்குது. நமக்கு தெரியல, அதான் நமக்கு தெரியலன்றதுக்காக அது பொய்யாயிடாது. கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வாக்கு ரொம்ப விசித்திரமானது. அப்போ அந்த சந்தோஷ் அப்படின்றவன் இறந்துட்டான். இந்த சந்தோஷ் மறுபடியும் பிறந்திருக்கான். என்ன, 0லேருந்து பிறக்கல, எங்கே இறந்தானோ அதில் இருந்து அந்த ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான், இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ பல பேரோட வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த பிறவி முடிஞ்சிடுச்சு, இனி புது பிறவி எடுத்தாச்சு. இந்த புது பிறவியில் அளவில்லாத சக்திகள், அளவில்லாத சந்தோஷம், அளவில்லாத நிம்மதி, எல்லாமே அளவில்லாததாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பசி இருக்கிறவன் அன்லிமிட் மீல்ஸ் ரொம்ப குறைஞ்ச விலையில் சுவையாக இருந்தால் எப்படி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இங்கே நடக்குது, எனக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு நடக்கணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்கு. வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை தகுதிகளும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இருக்குதுன்றதை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.